இப்படி வெயிலில் காயக்கூடாது. நானும் ஒரு நாளைக்கு 3 வேளை தண்ணி ஊற்றி வச்சுருந்தா இது போய் தக்காளி உள்ளே போய் படுத்துன்னு இருக்குது. தலைவர் இதுக்குள்ளே தான் இருக்கிறார் உங்களுக்கு. அப்படியே ரெட்டு கலரில் செவப்பாக இருக்குதா. நீங்கள் வந்து கார்டன் டூரு ப்ளஸ் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதுவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுற மாதிரி ரோஸ்லேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கட் பண்ண விட்டு எல்லாம் காஞ்சே போச்சு போல். அடுத்தது மஞ்சள் ரோஸ். 2 பூத்து இருக்குது. ஓகே, மீதி எல்லாம் பூத்துன்னு இருக்குது. இதை வச்சுட்டு அறுவடை வீடியோ, அதாவது காய்கறி அறுவடை போடும். அடுத்து கோவக்காய். சிறகவரெலாம் வந்து விதைக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. இது எதுவும் அறுவடை பண்ண போகிறதில்ல. அடுத்து வந்து தக்காளிக்கு போவோம். தக்காளி நல்லாவே பழுத்து போய் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இது வந்து வெயிட் பண்ணின்னு இருக்குது. வீடியோவில் தாள் இல்லாத எடுக்காது இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சமையல் யூஸ் பண்ண போகிறதில்ல, சீடுக்கு தான். இது அந்த வெயில் திருவிழாவில் பார்த்த மாதிரி இதுவுமே ஒரு ரேர் வெரைட்டி தான். பேர் எனக்கு சரியாக மறந்து போச்சு. அந்த செடியிலையும் இருக்குது, காட்டுறேன். நல்லா வந்து இந்த மாதிரி செடியிலே பழுத்து நம்ம அறுவடை பண்ண பார்த்து சீடு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது இதே காய்ச்சிருக்குது. இதுதான் ஹைலைட்டு. போட்டுக்குவோம். இதோட பேர் வந்து மறந்து போச்சு. அந்த விதை திருவிழாவில் பார்த்த மாதிரியே இருக்குங்களா. பேர் ஞாபகம் வந்து நான் வேணால் வாய்ஸ் ஒரு நடுவில் வந்து ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு 200 கிராம் மேலே தான் இருக்கும். ஒரு மடிப்பு தக்காளின்னு நினைக்கிறேன். வரியாக இருக்குது. அப்படியே ரெட்டு கலரில் செவப்பாக இருக்குதா. இன்னுமே 2 இருக்குது. அது இன்னும் சரியாக பழுக்கலை. அது இன்னும் நல்லா அறுவடை பண்ணிக்கும். நெய் மிளகா எதுவுமே அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ஒரு செடி தான் நமக்கு வந்து காய்ச்சி தள்ளிக்கினே இருக்குது. போதுன்ற அளவுக்கு காய்ச்சி அது மட்டும் தள்ளிக்கினே இருக்குது. இன்னுமே இருக்குது. வச்சுட்டு வந்து பறிக்கலாம். நெய் மிளகா விதை வேணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு மிளகா, கருப்பு மிளகா. இதில் எது பழனே ஃபஸ்ட்டு தெரியாமல் நான் குழம்பின்னு இருந்தேன். கடைசியில் இப்போ தான் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. வாங்க காட்டுறேன். ஒருவேளை இது லாஸ்ட் வரைக்கும் கருப்பாகவே இருந்துடுமோ, எப்படி அதை பறிக்கிறதுன்னு நினச்சி யோசிச்சுனே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. இதையுமே விதைக்கு வந்து கட் பண்ணி வச்சுப்போம். இது ஸ்டேஜாக, அதாவது இந்த பிஞ்சாக இருக்குது இல்லையா, இப்போ வந்து இந்த மாதிரி பச்சை கலர்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மாறுது கலர். ஒரு பக்கம் பச்சையாகவும் ஒரு பக்கம் அந்த கருப்பு கலர்லேயும் வருது. ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் கருப்பு கலரில் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழுத்து போகுது. இது இந்த வாட்டி நிறையவே காய் காய்ச்சிருக்குது. அந்த நெருலேருந்து எடுத்து வெயிலில் வச்சதுனால நல்லாவே காய் காய்ச்சிருக்குது. இந்த மாதிரி காய்கறி செடி எல்லாமே வந்து வெயிலில் தான் வைக்கணும். அதே பூச்செடி, ரோஜா செடி வெயிலில் வச்சா காஞ்சிரும். அது இருக்குது இல்லைங்களா. இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கருவாட்டு பொறி வச்சதுனால தான் ஓரளவுக்கு அந்த பூச்சி அட்டாக் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது எப்படி ரெடி பண்ணணுன்னா வீடியோ வந்து போன வீடியோவில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நிறைய வந்து இப்போ தான் பிஞ்சு வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு. மீன் அமிலம் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு பிஞ்சோட அந்த பூ வந்து கொட்டுறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இப்போ அதில் ஒரு சுரக்காய் இருக்குது, அதை வந்து அறுவடை பண்ணிக்குவோம். உள்ளே அண்டர் கிரவுண்டுக்கு போகிறோம். இதுதான் அந்த சுரக்காய் மறைவாக வந்து காய்ச்சிருக்கிறது. பார்க்க மாட்டேன்னு நினச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு தக்காளி இருக்குதுல்ல, இதுவுமே அது கூட வச்சது தான். ஆனால் இது எந்த வெரைட்டின்னு தெரில. பூச்சி மட்டும் போடுன்னு போடுது.
ஒரு பழம் கூட ஒரு எடுக்க முடியாது போல. ஐய், தலைவர் இதுக்குள்ளே தான் இருக்கிறார் இது. வாங்க, இவருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்துருவோம். ஜல சமாதி அடையட்டும். அப்படியே இப்படி வெயிலில் காயக்கூட நானும் ஒரு நாளைக்கு 3 வேளை தண்ணி ஊற்றி வச்சுருந்தா இது போய் தக்காளி உள்ளே போய் படுத்துன்னு இருக்குது. இதோட கொடியுமே நம்ம இப்போ வச்சுக்கிட்டு இருக்குது வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குது. இதுவுமே இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்குது. இது எல்லாமே வந்து கேட்லாகில் அப்டேட் பண்ணுறேன் ரெடி ஆனதுக்கப்புறம். இந்த ரோஜா செடி வந்து எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து எந்த வெரைட்டி நல்லாவே பூ பூக்குதுன்ட்டு. ஆக்சுவலாக எனக்குமே இது வரைக்கும் வெரைட்டி வந்து இது தெரியல. இதுவுமே நல்லா இது வரைக்குமே பூ வந்து ஒரு டைம் கூட இதில் இல்லாமல் இருக்காது. நல்லாவே பூ இருந்துகிட்டே இருக்கும். இது நாம் பறிக்கிறதுக்குள்ளேயே இங்கே வந்து துளிர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நான் பார்த்த ஒரு ரீசன் என்னென்னா, இது வந்து மேக்ஸிமம் செமி ஷேடான பிளேஸில் இருந்ததுன்னா நல்லாவே காய்க்குது. சரி, அந்த பூ பூக்குது. அந்த சைடு ரோஜா செடி முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த வெயில் டைம் சம்மர் வந்ததுனால கருக ஆரம்பிக்குது. இப்போ நம்மளோட அடுத்த பிளானே எப்படின்னா, காய்கறி செடியை அந்த சைடு மாற்றணும். வெயில் சைடு மாற்றிட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே ரோஸு இல்லை அந்த மாதிரி வந்து செமி ஷேடான பிளேஸில் வைக்கிற செடி எல்லாமே இந்த சைடு மாற்றுறோம். அது ஒரு நாள் வரைக்கும் பெரிய வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயில் சம்மர் ஆரம்பிக்கிறதுனால ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே போட போகிறோம். அதுவுமே கொஞ்சம் பெரிய வேலை. அதுக்கடுத்து இன்னொரு இதுவுமே டக்குன்னு மறந்து போச்சு பற்றிய பேர் என்ன சொல்லுவாங்க, இதோட பேர் ஏதோ உண்டா, ஒரு வழியாக பேரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. வாடாமல்லி. இது நமக்கு வந்து நம்ம வாங்கலை. ஒரு டைம் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி, இந்த வருஷத்தோட 1ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்து ஒரு பைபாஸோட ஓரத்தில் வந்து காஞ்சி போகிற அளவுக்கு இருந்துச்சு. நம்ம விடுவோமா, புடிங்கிட்டு வந்து க்ரோ பேக்கில் நட்டாச்சு. நல்லாவே துளுத்து வந்து இப்போ தான் பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஓகே, இது நம்ம எடுத்துகிட்டு வந்து நிறைய நாள் பூ வந்துச்சு. அந்த இடத்துல காலையில் ஒரு செடி பார்த்தேன். இதோட செடி தான். அது வந்து இப்போ தான் விதையிலேருந்து முளைக்கிற மாதிரி முளைச்சிருந்துச்சு. இது இருக்கு இல்லைங்க. இது எப்படி வந்துச்சுன்னு இது வரைக்குமே எனக்கு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா விதையிலேருந்து வந்து முளைச்ச மாதிரி முளைச்சிருந்தது. அதில் சப்போஸ் அந்த செடியிலேருந்து விதை ஏதாவது வந்து முளைச்சிதான்னு தெரில. இதுக்கப்புறம் ஒரு மிளகு செடி இருக்குது. கிட்டத்தட்ட வச்சு 8 மாதம் ஆகுது. அது வைக்கும் போதுலேருந்தே காய் இருந்துச்சு. ஆனால் அந்த காய் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. இந்த இதுவும் நான் பழுக்கும் அந்த காய் வந்து முத்துன்னு பார்த்துட்டு இருந்தால் கிட்டத்தட்ட 8 மாதமாக இது இதே ஸ்டேஜில் தான் இருக்குது. செடியும் வந்து வளரவே இல்லை. இந்த இது எப்படி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 இடத்துல வந்து இந்த மொட்டு வந்து வச்சுது. அவ்வளோதான், காய் வந்து வச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இலை வைக்கல, இருக்கிற இடம் தான் கொட்டின்னு இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் மிளகு செடி வச்சுருக்கேன். இதுக்கு ஏதாவது வந்து எப்படி ஏதாவது பண்ணணுமா இல்லை மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க கீழே. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செடி இல்லை, மீன் அமில வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை வந்து இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 2 இதில் வந்து ரெடி பண்ணியிருக்குது. இதில் ப்ளஸ் வந்து இந்த பார்லுக்கு அடியில் ஒன்று இருக்குது. இது வந்து சேலுக்கு மட்டும் இல்லை, என்னோடய பர்சனல் யூஸுக்குமே சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமே பண்ணாமல் அப்படியே நான் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ரெடி பண்ணணும் அந்தளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு மீன் அமில வந்து ஸ்டாக் இருக்குது. தேவைன்றவங்க வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து இந்த மாடிக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான் இந்த சேனலில் வரும். இதுக்கு மேலே இதுக்கப்புறம் வெளியில் நம்ம சோர்ஸ் பண்ணுறதும் சரி, ப்ளாக் பண்ணுறதும் சரி, எல்லாமே வந்து அந்த இன்னொரு சேனல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சேனலில் வரும். அதை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட முடிஞ்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இது வந்து சீடுக்காக மட்டும். தக்காளி, நெய் மிளகா, இந்த கருப்பு மிளகா, இது மட்டும் சீடுக்காக எடுத்துகிட்டு மீதி எல்லாம் வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணுறது தான். சுரக்காய் இது வந்து நான் அந்த கருவாட்டு பொரி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்ததுனால அந்த பூச்சி வந்து அட்டாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனால தான் இப்போ அந்த கருவாட்டு பொரி வந்து சுற்றி வச்சுருக்குது. இப்போ வர பிஞ்செல்லாம் நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், அறுவடை வீடியோ முடிஞ்சிச்சு. கார்டன் டூர் வீடியோ வேணுன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மொத்த இருக்கிற எல்லா செடியுமே வந்து கவர் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்.